தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் சூர்யா வேட்பாளராக அறிவிப்பு, கோவையில் போட்டி. நடிகர் சூர்யா வேட்பாளராக அறிவிப்பு, கோவையில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யா நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். நற்பணி மன்றங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். பொது பிரச்சனைகளுக்காக ஆவேசமாக குரல் கொடுத்து வந்தார். சமீப காலமாக திமுக ஆட்சியின் அவலங்களை எதிர்த்து அவர் குரல் கொடுக்காமல் அமைதி காத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் இதற்கான காரணம் என்னவென்று விசாரிக்கப்பட்டது. தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக உள்ளது. அங்கு அதிமுக பாஜக கூட்டணி பலமாக உள்ளது. அங்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியில்தான் திமுக வெற்றி பெற்றது. மீதி அனைத்து தொகுதிகளிலும் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆகவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமாக இருப்பதால் திமுக பலவீனமாக உள்ளது. மேலும் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் வாக்குகளை பிரிக்கிறார். ஆகவே திமுகவை பலப்படுத்துவதற்காக கொங்கு மண்டலத்தில் நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. சூர்யா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் சூர்யா கோவை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்க உள்ளார். இதற்கான பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது. இதற்காகவே நடிகர் சூர்யா திமுகவின் அவலங்களை சுட்டிக்காட்டாமல், தட்டி கேட்காமல் அமைதி காத்து வருகிறார். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் சூர்யா திமுக வேட்பாளராக கோவையில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.